சின்ன பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல டீச்சர் இவன் என்ன கிள்ளிட்டான், டீச்சர் அவன் என் பென்சிலை தூக்கிட்டு ஓடிட்டான்னு சொல்ற மாதிரி நாடாளுமன்றத்துக்கு வெளியே வந்து மாறி மாறி புகார் சொல்லி மைக்க கடிச்ச எம்பிக்கள் கதையில ஆரம்பிச்சு உலகக்கோப்பை கால்பந்து, இந்தியா இங்கிலாந்து கிரிக்கெட் அவார்டு ரிவார்டுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்க திரையுலகம் எல்லையில தொடரும் தொல்லையால முட்டி மோதுற உலக நாடுகள் வரைக்கும் வகை வகையா வந்து சேர்ந்திருக்கிற நம்ம பேப்பர் தோசையை நீங்களும் கலகலப்பா கண்டுக்கலீங்க. சென்னை மவுலிவாக்கம் கட்டட விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் உயிரை காப்பாற்ற தங்கள் உயிரை பணயம் வைத்து மீட்பு பணியில் ஈடுபட்ட மீட்பு படையினர் அனைவருக்கும் தமிழக அரசின் சார்பில் பாராட்டு வழங்கப்பட்டதாக தட்டி கொடுக்கிறார் நமது நேரு ஸ்டேடியம் செய்தியாளர். மவுலிவாக்கம் கட்டட விபத்திற்கு காரணத்தை கண்டறிய சிபிஐ விசாரணை வேண்டும் என்று டிராபிக் ராமசாமி தொடுத்த வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்ப சிபிஐ விசாரணைக்கு கோரிக்கை வைத்து ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி நடத்தப் போவதாக திமுக தலைவர் கருணாநிதி உடன்பிறப்புகளுக்கு கடுதாசி எழுதியுள்ளதாக போஸ்ட் செய்கிறார் நமது உடன்பிறவா செய்தியாளர். மக்களவையில் முக்கிய எதிர்க்கட்சியாக தாங்கள் இருப்பதால் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை காங்கிரஸ் கட்சிக்கே வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்து பேசியதாக தலைவர் பதவிக்கான செய்திகளை தட்டிவிட்டுள்ளார் நமது தலைநகரத்து செய்தியாளர். மீண்டும் மீண்டும் இடிந்து விழுந்து கொண்டே இருக்கும் சர்வதேச தரம் வாய்ந்த சென்னை விமான நிலையத்தின் தரத்தை உயர்த்த வேண்டும், கோவை, மதுரை, திருச்சி விமான நிலையங்களையும் மேம்படுத்த வேண்டும் என்று இலைக்கட்சி எம்பி மைத்ரேயன் மாநிலங்களவையில் முழங்கியதாக மேற்கூரை இல்லாத பகுதியில் ஒதுங்குகிறார் நமது பாதுகாப்பான ஏர்போர்ட் செய்தியாளர். மத்தியில் ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டவுடன் நவீன தொழில்நுட்ப ரயில்வே பட்ஜெட், இதற்கு பெயர்தான் நல்ல பட்ஜெட் என்று தனது சகா சதானந்த கவுடாவை பிரதமர் மோடி தட்டி கொடுக்க தொலைநோக்கு திட்டங்கள் ஏதுமில்லாமல் அரைத்த மாவையே அரைத்து வெற்று அறிவிப்புகளை அள்ளிவிட்டுள்ளனர் என்று ராகுல் காந்தி கட்டையை கொடுக்க நிதியை அதிகரிக்கும் பொறுப்புள்ள தைரியமான பட்ஜெட் என்று முதல்வர் ஜெயலலிதா புகழாரம் சூட்ட 5 ரயில்களை தமிழ்நாட்டிற்கு அறிவித்தது வரவேற்கத்தக்கது, துப்புரவு பணியை தனியாருக்கு கொடுப்பது வரவேற்கத்தக்கதல்ல என்று திமுக கருணாநிதி பொறுப்பாய் அறிக்கை விட ரயில்வே துறையை தனியார் மயமாக்கும் பட்ஜெட், கட்டணத்தையும் குறைக்க வழியில்லை என்று காங்கிரஸ் ஞான தேசிகன் எதிர்ப்பு குரல் தெரிவிக்க சுகமான பட்ஜெட் ஆனாலும் தனியார் அந்நிய முதலீடு என்ற பெயரில் பொதுத்துறை நிறுவனத்தை கபலீகரம் செய்யாமல் தடுக்க வேண்டும் என தேமுதிக விஜயகாந்த் கோரிக்கை வைக்க எரிபொருள் விலைக்கு ஏற்ப ரயில் கட்டணத்தை உயர்த்துவது ஏற்கத்தக்கதல்ல என்று சிபிஎம் ஜி ராமகிருஷ்ணன் சிகப்பு கொடி ஏற்ற வரவேற்கக்கூடிய பட்ஜெட் தான் இருந்தாலும் தமிழகத்திற்கு ஒரு அறிவிப்பும் இல்லையே என்று மதிமுக வைகோ பட்டும் படாமல் தோல் துண்டை எடுத்துவிட தமிழகத்தின் முந்தைய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கவில்லை, புதிய திட்டங்கள் ஏதுமில்லை என்று பாமக அன்புமணி கவலை தெரிவிக்க மும்பை பங்கு சந்தையில் ஏறுமுகத்தில் இருந்த புள்ளிகள் பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு இறங்கு முகத்தில் வந்துவிட்டதாக புல்லட் ரயிலை தேடி போகிறார் நமது விரைவு செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். தெருசண்டை பார்த்தது போதாதுன்னு நாடாளுமன்றத்தோட முதல் நாள் கூட்டத்தில் அமளி துமிழி கூச்சல் குழப்பம்னு மாறி மாறி மக்களவை ஒத்தி வைக்கப்பட ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செஞ்ச 2வது நாள் கூட்டத்திலையும் அமளி துமளி உச்சக்கட்டத்துக்கு போய் கைகலப்பு அவதூறுன்னு அவைக்கு உள்ளேயும் வெளியேயும் அமர்க்கலப்பட்டு இருக்கு. அடுத்த நாள் என்ன நடக்க போகுதோ. நிறைய அமளி துமளிகள்னு போன மன்மோகன் ஆட்சி முழுக்க நாடாளுமன்றம் பரபரப்பாய் இருந்தது. அது செயல்பட்ட காலத்தை விட முடங்கி கிடந்த காலம்தான் அதிகம். மைக் பறிப்பு, மைய மண்டபத்தில் கோஷம்னு ஆரம்பிச்சு பெப்பர் ஸ்ப்ரேயை தூவுற வரைக்கும் போச்சு. இப்போ மோடி ஆட்சி வந்தாச்சு, அதிலும் தனி பெரும்பான்மை ஆட்சி. அமளி இருக்காதுன்னு பார்த்தா முதல் நாள்லேயே நாடாளுமன்றத்துல அமளி. அவை ஆரம்பிச்சதுமே விலைவாசி உயர்வு பத்தி ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வரணும்னு கோரிக்கை வச்சாங்க எதிர்கட்சிக்காரங்க. இது செல்லாதுன்னு கோரிக்கையை தள்ளுபடி பண்ணினாங்க சபாநாயகர் சுமித்ரா மகாஜன். மத்திய மந்திரிகள் தர்மேந்திரா பிரதான், நரேந்திர சிங் தோமர் 2 பேரும் பதில் சொன்னாலும் நடந்த கூச்சல் குழப்பத்தில் யாருக்குமே எதுவும் கேட்கல. இப்படி எதிர்கட்சிகள் விலைவாசி எல்லாம் ஏறி போச்சுன்னு குய்யோ முயோன்னு கூச்சல் போட்டதும் முதல்ல 12 மணி வரைக்கும் அவையை ஒத்தி வச்சாங்க. 12 மணிக்கு அவை கூடினதும் அரங்கேறினது என்னவோ அதே அமளிதான். ரயில் கட்டண உயர்வு பத்தி ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வரணும்னு சொன்னாங்க காங்கிரஸ்காரங்க. அப்பவும் ஒத்துக்கலை சபாநாயகர். ஒத்திவைப்பு தீர்மானத்தை அனுமதிக்காததால மீண்டும் அமளி. அமளியை தொடர்ந்து அவையை நாள் முழுக்க ஒத்தி வைக்க வேண்டியதா போச்சு.
ஒரு பக்கம் ரயில்வே கட்டணம் ஏறினது, விலைவாசி உயர்வுன்னு காங்கிரஸ்காரங்க திரிணாமுல் கட்சிக்காரங்க கூச்சல் போட்டு கோஷம் போட்டா, இன்னொரு பக்கம் போலாவரம் திட்டத்தை நிறைவேற்றக்கூடாதுன்னு தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதிக்காரங்க கொடிபிடிச்சாங்க. எங்களுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து தந்தே ஆகணும்னு தர்ணா பண்ண ஆரம்பிச்சாங்க காங்கிரஸ்காரங்க. 3வது வரிசையில உட்கார்ந்திருந்த ராகுல் முன்வரிசைக்கு வந்து அம்மா சோனியா பக்கத்துல நின்று அவமானம் அவமானம்னு தொண்டை நரம்பு புடைக்க கோஷம் போட்டதை அத்தனை பேரும் ஆச்சரியமா பார்த்திருக்காங்க. அமைதி ராகுல் அமைதியா இருப்பாருன்னு நினைச்சோம். இப்படி அமளி ராகுலா இருக்காரேன்னு அதிசயமா பார்த்தாங்களாம். மக்களவை நிலைமை இதுன்னா மாநிலங்களவையிலும் அதே நிலைமைதான். விலைவாசி உயர்வு, ரயில் கட்டண உயர்வு பத்தி காங்கிரஸ் குலாம் நபி ஆசாத் பிரச்சனை எழுப்ப அருண் ஜெட்லி பதில் சொன்னாரு. எல்லாம் போன ஆட்சியில காங்கிரஸ் எடுத்த முடிவுதான்னு ஜெட்லி சொல்ல, சட்டுன்னு இதுல எங்களுக்கு திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டாரு குலாம். அப்புறம் என்ன, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாம் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. முதல் நாளே பிரச்சனைக்கு பிள்ளையார் சுழி போட்டிருக்காங்க நம் மதிப்பிற்குரிய அரசியல் தலைவர்கள். போக போக என்ன நடக்குமோ. விலைவாசி உயர்வு, ரயில் கட்டண உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை எல்லாத்துக்கும் காரணம் அவங்களா இவங்களான்னு ஆராய்ச்சி பண்றதுலேயே பாதி நாள் முடிஞ்சு போயிடும். அப்படி இருந்தும் சளைக்காம எல்லாத்துக்கும் கதகதையாம் காரணமாம்னு அள்ளி விடுறாங்க நம்ம அரசியல்வாதிங்க. அவங்க சொல்றத கேட்கும்போது நாம சொல்ல என்ன இருக்கு? விலைவாசி உயர்வுன்றது போன ஆட்சியிலே இருந்ததுதான். அதை கட்டுப்படுத்துறதுக்கு காங்கிரஸ் கட்சியில் வந்து தவறிட்டாங்க. இப்போ அவங்க பண்ண தப்புக்கெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் விலை கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் விட்டுட்டு இப்போ தான் நாங்கள் ஆட்சி அமைச்சு ஒரு 5 வாரம் தான் ஆக போகுது. ஆனால் அதுக்குள்ளே இவங்க வந்து விலைவாசி சூழலெல்லாம் கட்டுப்படுத்திடுவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறது கொஞ்சம் நியாயமே இல்லைங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடாது. பூவு 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 ஆட இப்படி சொன்னது யாருன்னு கேட்குறீங்களா? வேற யாரு? நிதியமைச்சர் அருண் ஜெட்லி. போன காங்கிரஸ் ஆட்சியில் அவங்க பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் உயர்த்தினப்போ அப்போ எதிர்கட்சியாக இருந்த பாரதிய ஜனதாக்காரங்க எப்படிங்க இப்படியெல்லாம் ஏற்றுறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க, ஏழைய மக்கள் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அப்படியா இப்படியான்னு பயங்கரமாக கண்டன குரல் கொடுத்தாங்க. இப்போ என்னங்க ஆச்சு? அவங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே எல்லா பொருளும் விலை ஏற்றுறாங்க. அவங்க கூட பரவாயில்லைங்க, கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஏற்றுனாங்க. இவங்க வந்த உடனே ஏற்றுறாங்க. இதெல்லாம் பயங்கரமாக கண்டிக்கத்தக்கதுங்க. இப்படியெல்லாம் விலை ஏற்றக்கூடாதுங்க. ஆமாம், இப்படி விளையாட்டுறது தப்பு அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, திமுக தலைவர் மு கருணாநிதி. ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் குரோஷியா, கேமரூன் இந்த 2 டீம் வந்து போட்டி போடும்போது இந்த கேமரூன் அணி வந்து பார்த்தீங்கன்னா 4-0 அப்படின்ற கோல் கணக்கில் தோத்துட்டாங்க. உடனே எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த கேமரூன் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்க சூதாட்டத்தில் ஈடுபட்டாங்க, அதனால தான் தோத்துட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்களே. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க, நாங்கள் இது வரைக்கும் இந்த வேர்ல்டு கப்பில் 50 மேட்ச்சுக்கு மேலே நடத்திட்டோம். இது வரைக்கும் இந்த மாதிரி புகார் எதுவுமே வரல. இன்கேஸ் நீங்கள் புகார் கொடுக்குறீங்களா, எவிடன்ஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பரிசீலித்துட்டு அது உண்மைனா தண்டனை கொடுப்போம். அதை விட்டு வாய்க்கு வந்தபடிலாம் பேசாதீங்க. ஐஸ் இந்த மாதிரி do you have evidence அப்படின்னு கேட்டது நான் இல்லைங்க, ரால்ஃப் முட்ஸ்கே, அதாவது ஃபிஃபா டீம் இருக்காங்கல்ல அதோட பாதுகாப்பு பிரிவோட இயக்குனர். ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். பூவு 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 முல்லைப்பூ, மல்லிப்பூ, ஜாதிப்பூ, கனகாம்பரம், பூவாங்கலையோ பூவு, அரசியல் ஆதாயம் அடையலாம் அப்படின்னு எதிர்பார்த்து நதிநீர் பிரச்சனையில் கேரளமும் தமிழகமும் அப்படின்ற தலைப்பில் ஒரு வெத்து வேட்டான அறிக்கையை வெளியிட்டு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாரு திமுகவோட தலைவர் கருணாநிதி. அதோட சும்மா இருந்தாரா? அடுத்து அரை வேக்காடு யார் அப்படின்ற ஒரு தலைப்பில் மறுபடியும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சும்மா ஒன்றுமே தெரிலன்னு வாயை மூடிட்டு இருந்தா கூட இவன் முட்டாளா இருப்பானோ இல்லையோ அப்படின்னு எல்லாருக்கும் சந்தேகம்தான் வரும். ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்மளே வாயை விட்டு ஏடா கூடமாக பேசி ஒளறி கொட்டி நான் தான் முட்டாள் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இவர் பண்ணது இருக்குது. இப்போ இவரே சத்தம் போட சொல்லி நான் ஒரு அறவேக்காடு அப்படின்னு சொல்லி காட்டின மாதிரி இருக்குது. பூவு 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 ஆட இப்படி சொன்னது யாருன்னு கேட்குறீங்களா? வேற யாரு? முதலமைச்சர் ஜெயலலிதா. ஏங்க, ஒரு எம்எல்ஏக்கு 1 கோடி வீதம், 40 எம்எல்ஏக்கு 40 கோடி கேட்டது உண்மைதான்.
நான் கேட்டேனே தவிர அவங்க பணம் எதுவும் கொடுக்கலையே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு பணமும் அவங்ககிட்ட இருந்து வரலங்க. இந்த விஷயம் சம்பந்தமா எந்த ஒரு விசாரணை வந்தாலும் நான் பயப்பட மாட்டேங்க. அதில் தெளிவாக இருக்கேன். நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். ஏன்னா என் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது. அதே மாதிரி விசாரணையில் சரிங்களா எந்த ஒரு பயமோ தயக்கமோ இல்லாமல் என்னோட கருத்தை தெளிவாக சொல்லுவாங்க. நான் இந்த பேசின விஷயத்தெல்லாம் கேட்டு சொல்கிறாங்க. அதில் நான் என்ன தப்பாக பேசினேன்? இன்னைக்கு அரசியலில் உண்மையான நிலவரம் என்னவோ அதுதான் பேசியிருக்கேங்க. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. இன்னைக்கு இருக்க அரசியலில் எந்த ஒரு அரசியல் கட்சிக்காரங்களும் ஹரிச்சந்திரன் கிடையாதுங்க. ஆமாம் அண்ணாச்சி, ஏன் அரசியலில் ஹரிச்சந்திரன் யாருமே கிடையாதுன்னு சொன்னது நான் இல்லைங்க. கர்நாடக முன்னாள் முதல்வர் குமாரசாமி இருக்காங்களா, அவங்க தான். விலைவாசி கூடனா நீங்க தான் காரணம். கடன் நெருக்கடியா நீங்க தான் காரணம். விபத்துகள் நடந்தா நீங்க தான் காரணம். குண்டுவெடிப்பு கலவரமா நீங்க தான் காரணம். பஸ்ல டயர் கழண்டு ஓடுனா நீங்க தான் காரணம். ஆட்டோ மீட்டர் போடாம ஓடுனா நீங்க தான் காரணம். இப்படி எல்லாத்துக்கும் மாறி மாறி காரணம் கண்டுபிடிச்சு கையை நீட்டி தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க முன்னாள் இந்நாள் ஆட்சியாளர்கள். அதாங்க இன்றைய கேலி சித்திரம். கார்ட்டூன். பண்ண என்ன கோவமா இருக்கீங்க இன்னைக்கு? என்னப்பா ஒரு டீ கேட்டா காலையில கொண்டு வந்து தர மாட்டீங்களா, அப்புறம் கோவப்படாம என்ன பண்றது? அப்புறம் ஏனுங்க டீ காபி? அது என்னமோ சக்கரை விலை ஏறி போச்சாமா, அதனால அடிக்கடி டீ கொடுக்க முடியாது அப்படிங்கிறப்பல எனக்கு வர்ற கோவத்துல என்ன பண்ண போறீங்க? சாம்பார்ல உப்பு அள்ளி போட்டலாமான்னு பாக்குறேன். அதான் நீங்க தான் அடி வாங்குற ஆளாச்சு, அடிச்சுவீங்களோன்னு நினைச்சிட்டேன் நானு. இப்ப கை வைக்க முடியுமா? நீங்க ஒருத்த காலங்காலத்துல வந்து குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணி போல இருக்குது. ஆமா, ஏன் சக்கரை விலை ஏறிச்சு? சக்கரை விலை ஏறினதுக்கு ஒரு 3 காரணம் இருக்குங்க. சரிங்களா, முதல் காரணம் சக்கரை அதிக அளவுக்கு நம்ம இறக்குமதி பண்றோங்களாம். என்னப்பா இப்படி சொல்ற? உண்மைதானுங்க. ஏப்பா நம்ம ஊர் பெரிய விவசாய நாடு, ஏகப்பட்ட பேர் கரும்பு சாகுபடி பண்றாங்க, நீ ஏன் இறக்குமதி பண்றாங்க? இருந்தாலும் கூட நம்ம ஊர்ல சக்கரை இறக்குமதி பண்றாங்க. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த சக்கரைக்கு வாங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்டரி இருக்கு பாருங்க, அதுக்கு விவசாயிகள் கரும்பு கொடுக்குறாங்க. சக்கரை உற்பத்தி பண்ற செலவு அதிகமானதால அந்த விவசாயிகளுக்கு உங்க பணம் இன்னும் செட்டில் பண்ண முடியலைங்களா? ஆமாப்பா, அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் டன்னுக்கு இவ்வளவு கொடுக்கணும், உனக்கு கொடுக்காம இருக்கிறீங்களான்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விவசாயிகளும் அது எங்களுக்கு நாங்க கொடுக்க கரும்புக்குன்னு பணம் செட்டில் பண்ணங்கிறாங்க. அந்த ஒரு காரணம். இதெல்லாம் சேர்ந்துதான் இப்ப சக்கரை விலையை 3 ரூபா அளவுக்கு ஏத்திருக்காங்க. ஒரு கிலோக்கு 3 ரூபா அதிகமாகி போச்சு. ஆமா, நீ டீ குடிக்கிறது கம்மி பண்ணிக்க வேண்டியதுதான். இதனாலதான் சக்கரை வியாதி கூட வருதோ, சக்கரை அதிகமா சாப்பிட்றங்காட்டி. அதுதான் தப்புங்க. நம்ம மக்கள் எல்லாரும் இதுதான், சக்கரை சாப்பிட்டா சக்கரை வியாதி வந்துடும், சக்கரை சாப்பிட்டா சக்கரை வியாதி வந்துடும். சரிங்களா, அந்த சக்கரை வேற இந்த சக்கரை வேற. ஓஹோ, அதாவது அந்த சர்க்கரை அப்படின்னா குளுக்கோஸ்னு அர்த்தங்க. உடம்புல வர குளுக்கோஸ். ஆமா, சரிங்களா. குளுக்கோஸ்ங்கிறது எதில் இருக்குன்னா, நம்ம சாப்பிட்ற அந்த அரிசி இருக்கு இல்லைங்களா, அரிசி இந்த மாதிரி உணவுகள்ல, மாவு சத்து உள்ள உணவுகள்ல அந்த குளுக்கோஸ் இருக்கும். அது நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையானது. அதுதான் வந்து சக்தியா மாறி நம்ம இயங்குறதுக்கான ஆற்றல் நமக்கு கொடுக்குது. ஆனா அதே அளவுக்கு அதிகமாக ஆகும்போது உங்க உடம்புல சக்கரை அதிகமாயிரும். சரிங்களா, ரத்தத்துல சர்க்கரையோட அதுதான் சர்க்கரையோட அளவு அதிகமாகிறதுன்னு அர்த்தம். கண்டிப்பாப்பா. சரிங்களா. ஆனா வந்து இதுல மக்கள்லாம் சக்கரை சாப்பிட்டனால சக்கரை வியாதி வந்துருச்சு, சக்கரை சாப்பிட்டனால சக்கரை வியாதி வந்துருச்சுங்கிறாங்க. ஆனா ஒண்ணு, சக்கரை வந்ததுக்கு அப்புறம், சக்கரை நோய் வந்ததுக்கு அப்புறம் சக்கரை சாப்பிட்டா அதிகமாயிருது இல்லையா? உண்மைதான். சக்கரை வந்ததுக்கு அப்புறம் நீங்க சாப்பிடக்கூடாது. சரிங்களா, அதனாலும் இதுக்காக சக்கரை வரதுக்கு முன்னாடி அதிகமா சாப்பிடலாம் நீங்க நினைக்க கூடாது. இருக்கிற ரொம்ப மோசமான உணவுகள்ல சர்க்கரையும் ஒண்ணு. என்னப்பா இப்படி சொல்லி போட்ட? ஆமாங்க, ஏன்னா நம்ம சாப்பிட்றதுல சத்தில்லாத உணவுனா அது சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். அதுல எந்த விதமான சத்தும் கிடையாதுங்க. வெறும் சுவைக்காகவும் சாப்பிடணுங்கிறதுக்காகவே அந்த சர்க்கரை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். உண்மைதான். 3 விதமான பொருள் வேண்டாம்பாங்க. வெள்ளையாக்கிற பொருள் 3 வேண்டாம் அப்படிம்பாங்க. சர்க்கரை, உப்பு, பால். இந்த வெள்ளையாக்குறதெல்லாம் மனுஷனுக்கு கெடுதல் அப்படின்னு அந்த காலத்திலே சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்கப்பா. உண்மைதான். ஏன்னா சர்க்கரை நீங்க ஒரு அளவுக்கு மேல நீங்க எடுக்கும் பொழுது, சரிங்களா, இந்த புகைப்பிடிக்கிறது, மது அருந்துறது, இதை விட அதிகமான நோய் உங்களுக்கு வருதுங்களாம்.
இப்ப எங்க பார்த்தாலும் பூரா அதானே சக்கரை ஆமா. சக்கரை சக்கரைன்னு. சரிங்களா? இது ரொம்ப அளவுக்கு அதிகமாகும் போது என்ன ஆகுதுன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகளை கட் பண்ணல எடுக்கிற அளவுக்கு போகுது. புண்ணு வந்துன்னா ஆறாதும்பாங்க. ஆமா, அப்ப என்ன ஆகும்? அது அப்படியே இதாகி ஆமா. அந்த கால் வெட்டுறாங்க, கையை வெட்டுறாங்க. எனக்கு கூட உடம்பு அதிகமா இருக்குது, நீங்க உடம்பு கம்மி பண்ணிக்கிங்க, சக்கரை வந்துரு, வாக்கிங் போங்க அப்படின்னாங்க. உண்மையிலேங்க வாக்கிங் போறது, மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்ணும் பொழுது சர்க்கரையுடைய அளவு வந்து கணிசமா குறையும். எங்கப்பா எனக்கு உடம்பு 3 கிலோ ஏறிடுச்சு வாக்கிங் போய். வாக்கிங் போய் எப்படி 3 கிலோ உடம்பு ஏறும்? அட ஆமாப்பானே. எப்படிங்க? நான் அவன சொல்றத கேளு. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சுனா சரி, நம்ம வீதியில இருந்து அப்படியே நடக்க ஆரம்பிச்சேன். சூப்பருங்க. அதாவது 5 மணிக்கு வாக்கிங் போயின்னு வைங்களேன், அவ்வளவு அருமையான காற்று. அட ஆமாப்பா, அப்படியே போற முன்னாடியே ஒருத்தர் அந்த ஜூஸ் அருகும்புல் ஜூஸ் குடிச்சா நல்லது அப்படின்னாங்க. உண்மையே நல்லதுதான். நல்லதானே? அது ஒரு டம்ளர் குடிச்சேன். அதை முடிச்சுட்டு அப்படியே அந்த போற சுண்டக்கல்ல வெறுவத்துல சுண்டக்கல்ல சாப்பிட்டா நல்லதுன்னாங்க. உண்மையிலே நல்லதுங்க. அது ஒரு 10 ரூபாய்க்கு சாப்பிட்டனா அதை முடிச்சு அந்த பக்கம் போற அப்புறம் பார்த்தா நல்லா உளுந்து வடையப்பா. உளுந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு நல்லா சுட சுட பாட்டியமா விக்கிறாங்க. உளுந்து உடம்புக்கு நல்லதுதான். ஆனா அது வடையா எந்த எண்ணெயில சொல்றாங்கிறது வேணும்ல? அது தெரியலப்பா. அது ஒரு 4-5 தான் சாப்பிட்டேன். அதை முடிச்சுட்டு அப்படியே இந்தாக்கு வந்தா கொஞ்சம் வேர்த்து போச்சு. அங்க ஒரு பையன் ஜூஸ் போட்டு வித்துட்டு இருந்தா, ஆரஞ்சு ஜூஸ் உடம்புக்கு நல்லதுன்னா அது ஒரு 2 டம்ளர் குடிச்சிட்டேன். இப்படித்தான் டெய்லி ஒரு 10 நாள் போனேன். அப்புறம் பார்த்தா 2 கிலோ அதிகமாகி போச்சு. இதுக்கு நீங்க வாக்கிங் போகாம இருந்தீங்கன்னாவே இருந்து இடையே இருந்திருக்கலாம். நம்மால் பண்ற தப்பு எல்லாமே தாங்க. வாக்கிங் போறேன்னு போயிட்டு இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கிறது, அப்புறம் பாட்டை கேட்டு நடக்கிறது அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. முறையா வாக்கிங் போங்க, உடற்பயிற்சி செய்யுங்க. சர்க்கரை வந்து ரொம்பவே கம்மியாகும். அதாவது வாக்கிங்னா வாக்கிங் மட்டும் தான் போகணும். ஆமாமா, யாரு கூட பேசிட்டோ இல்ல சாப்பிட்டோ பயங்கர கோவமா அவன் எப்படி சொல்லி போட்டான், என்ன அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறது, பாட்டு போறது, இந்த மாதிரிலாம் இல்லாம அந்த வாக்கிங்ல நல்ல ஆழ்ந்த மூச்சு இழுத்து விட்டுக்கிட்டு அதோட போனீங்கன்னா இது கம்மி தான் ஆகும். உண்மைதாப்பா. சரிங்களா? அதை தாண்டி சர்க்கரை வந்து கெடுதல். சரிங்களா? அது எப்ப வந்தது அப்படின்னா, எம்ஜிஆர் ஆட்சி காலம் இருக்கு பாருங்க. ஆமா. அந்த டைம்ல அந்த கல்லுக்கு இறக்குறாங்க இல்லையா, பனை மரத்துல இருந்து கல் இறக்குவாங்க. அதுக்கு தடை போட்டாங்க. அந்த தடை போட்டு நினைச்சுன்னா அந்த பனை வெள்ளம் இதெல்லாம் வரும் பாருங்க, அதோட வரத்து வந்து கம்மியாயிடுச்சுங்க. அப்ப இருந்த சர்க்கரையுடைய அளவு வந்து ரொம்ப நம்ம அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சோம். ஆமா, அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த காலத்துல அதெல்லாம் கடை சர்க்கரைங்கிறது இல்லையாப்பா. ஆமா, பனங்கருப்பட்டி, ஆமா, கல்கண்டு, இதுதானே இனிப்புக்கு சேர்த்துறதே. நம்ம கரும்பு சர்க்கரை இந்த மாதிரி இதுதான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆமா, சரிங்களா? அதை தாண்டி முன்னாடி நம்ம தேன் ரொம்ப அதிகமா பயன்படுத்துவோம். இன்னும் சொல்ல போனா வருங்காலத்துல வர்ற நம்ம குழந்தைகளுக்கு இனிப்பு அப்படின்னாவே தேன் தான் அப்படின்னு சொல்லி பழகி அவங்களுக்கு தேன் கொடுத்து பழகுங்க. சரி, அதுலயும் கலப்படம் வருதும்பாங்க கேட்டா. ஆமாப்பா, கண்டுபிடிக்கிறது பெரிய சிரமமா இருக்குது. அதுல நல்ல நல்ல தேன்கள் எல்லாம் கிடைக்குது. அதுதான் டெக்னிக் சொல்றாங்கப்பா. தண்ணியில போட்டா மிதக்கும் ஒரிஜினல் தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது கரெக்டா நம்ம கண்டுபிடிச்சு நல்ல தேனா பயன்படுத்தினா உடம்புக்கு. அரசு சார்ந்த நிறுவனங்கள் நிறைய இருக்கு. அங்க சுத்தமான தேனே உங்களுக்கு கிடைக்குது. பரவாயில்லையா? சரி, அதை நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். சரி, அப்ப சர்க்கரையோட அளவும் குறையும். சரி, நீங்களும் நலமா சந்தோஷமா இருக்கலாம். அப்படி சொல்லு. அப்பப்பா, நாட்டு நடப்புல இத்தனை செய்திகளான்னு மூக்கு மேல விரல வச்சு ஆன்னு வாயை பிளக்குற அளவுக்கு அலசி ஆராய்ஞ்சு பிரிச்சு மேய்ஞ்ச நம்ம பேப்பர் தோசையை சாப்பிட்டு பார்த்திருப்பீங்க. இது போல கலகலப்பா இன்னும் பல சுவையோட விறுவிறுப்பா சூட்டோட சூடா உள்ளூர் செய்தி உலக செய்தி எல்லாம் அடுத்த நாள் காலையில உங்களை தேடி வரப்போகுது. அது வரைக்கும் நம்ம புதுயுகத்துல காத்திருங்க. சூப்பரான செய்தி நம்ம செய்தி.